திட்டக்குடி தொகுதிகளில் அமைச்சர் சுற்றுப்பயணம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட செவ்வேரி, புள்ளூர், தொண்டக்குறிச்சி, அரியநாச்சி, கள்ளூர் கிராமத்தில் தொகுதி வளர்ச்சி திட்டப்பணிகள் மற்றும் மக்கள் குறை கேட்கும் கூட்டத்திற்கு வருகை தந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர், திட்டக்குடி, வேப்பூர் வட்டாட்சியர்கள், வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி, மங்களூர் சேர்மன் KNT சுகுணாசங்கர், அரியநாச்சி கிளை கழக செயலாளர், மேற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சேகர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி, ஒன்றிய பொருளாளர் பழனிவேல், மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ், மாங்குளம் வெங்கடேசன், சந்திரன், கிளை கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எத்தனை மந்திரி ஆகலாம், எத்தனை எம்எல்ஏ ஆகலாம், கணேசனா தான் இருக்கணும். மாறக்கூடாது. காலங்கள் மாறலாம், கொண்ட கொள்கைகள் மாறலாம். தினந்தோறும் பொம்பளைங்க வீட்டு முன்னால் போடுற ஒவ்வொரு நாளும் ஒரு கோலம் போடலாம், அது மூலம் மாறலாம். கட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பழைய நினைவுபடுத்தி சொன்னேன். அதனால நாங்கள் இப்போ வந்திருக்கிறது எதுக்குன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறார், உரிமை தொகை. அந்த பணம் எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. நீங்கள் உயிரோடு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பணத்தை யாராலும் நிறுத்த முடியாது, வந்துகிட்டே தான் இருக்கும். மாதம் அந்த பணம் வந்து 29ஆம் ஆண்டு திட்டக்குடி தொகுதியிலே முதல்ல டவுன் பஸ் வந்தது எந்த ஊருன்னா அரியநாச்சி தான். நான் பெருமையோடு சொல்லுவேன், வேற எந்த ஊருக்கும் விடல, இந்த ஊர்ல முதல்ல விட்டோம். நிறைய பஸ் விடலாம், என்ன காரணம், தூரம் கம்மியா இருக்கிறதுனால அந்த வண்டி விடல, அதான் காரணம். அதனால எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம். நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், வேற ஏதாவது செய்ய வேண்டியதா சொல்லுப்பா, செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம நாளைக்கு ஊருக்குள்ள வரும்போது இதை செய்யணும், அது செய்யணும், குறையே இருக்கக்கூடாது. குறைஞ்ச நம்ம ஊர்லயாவது ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது. நான் இந்த ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஊர் வந்து 12வது ஊர். மொத்தம் நம்ம திட்டக்குடி 200 கிராமம் இருக்கு. 200 கிராமத்திலையும் போய் என்ன குறை இருக்குன்னு கேட்கிற ஒரே அமைச்சர் நான் தான். இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன், எந்த ஊர்ல என்ன இருக்குன்னு கேட்டு நம்மளால முடிஞ்ச எல்லா குறையும் சுத்தி பண்ண முடியாது. 4 சொன்னாங்க, 2ஆவது செய்யணும் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் வந்திருக்கேன். அவங்க மனு கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருங்க. நீங்க வந்து தாசில்தார் வந்திருக்காரு, விஓ இருக்காரு, கடலூர் விஓ இருக்காரா, வலியோட கனவு இல்லாம எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு மனசுக்குள்ள போராடிட்டு இருக்காங்க.